إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد إن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சூரத்து தௌபா 36வது வசனத்திலே இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா ஃபீ கிதாபில்லாஹி யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வானங்கள் பூமி படைக்கப்பட்ட அந்த நாள் தொட்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு வருடத்தினுடைய கணக்கு மாதங்களின் எண்ணிக்கை 12ஆக இருக்கிறது. அந்த 12 மாதங்களில் 4 மாதம் சங்கையான மாதமாகும். இதுதான் நேர்த்தியான மார்க்கமாக இருக்கிறது. இந்த மாதங்களிலே நீங்கள் பாவம் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த புனிதமுள்ள அந்த சங்கையான மாதங்களில் பாவங்கள் செய்வதும் கடுமையான தண்டனைக்குரிய விடயம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லி காட்டுகிறான். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஸ்ஸமானு கத் இஸ்ததார கஹையதிஹி யௌம خلقல்லாஹு ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் அவனுடைய வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் தொட்டு காலத்தை ஒரே அமைப்பிலே சுற்ற வைத்துக் கொண்டிருக்கின்றான். அஸ்ஸனா 12 ஷஹ்ரா, ஒரு வருடம் என்பது 12 மாதங்களாகும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 மாதம் சங்கையான மாதமாகும். ஸலாஸத்துன் முத்தவாலியாத், அதில் 3 மாதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வரக்கூடியது. அது துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் என்ற 3 மாசங்களாகும். ரஜப் முதர், அடுத்தது முதர் கோத்திரத்தின் ரஜப் மாதம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அல்லதி பைன ஜுமாதா வ ஷஅபான், அது ஜுமாதுல் ஆஹிருக்கும் உஹ்ராக்கும் ஷஅபானுக்கும் இடையில உள்ள ஒரு மாதமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவா இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அன்புக்குரியவர்களே, இப்ப நாங்க இருக்கக்கூடியது துல்கஅதா மாசம் பிற 27ல நாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த துல்கஅதா மாதம் புனிதமான மாசம். அதுக்கு அடுத்தது ஹஜ்ஜி மாசம், வரக்கூடிய மாசம் ஹஜ்ஜி மாசமாக இருக்கு. அடுத்த திங்கள் அல்லது செவ்வாய் என்ன செய்யணும்னு சொன்னா ஹஜ்ஜி மாசம் ஆரம்பிச்சு, அந்த ஹஜ்ஜி மாசம் 2வது புனிதமான மாசம். அந்த ஹஜ்ஜி மாசத்தை தொடர்ந்து அதுக்கு அடுத்த மாசம் முஹர்ரம் மாசம், அது அதுக்கு அடுத்த புனிதமான மாசம். அப்ப இந்த 3 மாசமும் தொடராது. துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 3 மாசமும் தொடர்ந்து வருது. இடையில ரஜப் ஷஅபான் மாசத்துக்கு அதே மாதிரி ஜுமாதுல் உஹ்ராவுக்கும் இடையில உள்ள மாசம் வந்து ரஜப் மாதம். அந்த ரஜப் முதர் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் சொல்றாங்க, முதர் கோத்திரத்தின் ரஜப் மாசம் என்று ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா,
அந்த கோத்திரத்தினர்கள் அந்த மாதத்தை ரொம்ப புனிதமாக மதிச்சு சங்கைப்படுத்தி வந்தாங்கிறதுனால ரஜப் மாசமே முதல் கோத்திரத்தின் மாதம் அப்படி என்று ஒரு பேரு என்ன செய்தது மக்களிடத்துல இருந்துச்சு. அது மக்களுக்கு வழங்குற பாசையால மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதால என்ன சொல்றாங்கன்னா ரஜபு முபாரக் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதம் சங்கையான மாசம். இந்த மாதத்துல உள்ள அமல்கள் நல்ல அமல்களாக கூலி கொடுக்கப்படக்கூடியதாக அதிக நன்மை பெறக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நாங்க ஹதீதுகள்ல பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சிறப்பாக இந்த வரக்கூடிய ஹஜ் மாசத்தை இன்னும் சிறப்பா சொல்றாங்க. அமல்கள் செய்யக்கூடிய நாட்கள்லயே மிக ஒரு சிறப்பான அமல் செய்யக்கூடிய ஒரு நாள் எதுவென்று சொன்னால் ஹஜ் மாசத்தின் அந்த முதல் 10 நாளாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதுக்கு கிடைக்கிற கூலி வேற எந்த காலத்திலையும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இந்த ஹஜ் மாசத்தினுடைய அந்த 10 நாள்ல அமல் செய்யறதுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது அப்படி என்று சொல்றாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை ஒரு மனிதன் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய சொத்துக்களையும் எடுத்துக்கிட்டு யுத்தத்துக்கு போறான், அல்லாஹ்வுடைய பாதையில ஃபீ சபீல் என்ன செய்யறான், கலந்துக்கிறான். அவரை விடவுமா இந்த 10 நாள் அமல் செய்யறது சிறப்பானது அப்படி என்று என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமா அதை விட சிறப்பானதுதான் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அந்த யுத்தத்துக்கு போய் ஒரு மனிதன் உயிரை இழந்துட்டான், ஷஹீத் ஆகிட்டான் என்றால் அவரை தவிர அது சிறப்பு கூடினது அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்புள்ள ஒரு நாட்களாக இந்த வரக்கூடிய இந்த ஹஜ் மாசத்தினுடைய 10 நாட்கள் இருக்கிறத நாங்க காக்கிறோம். அத அல்லாஹ் குர்ஆன்லயே வலயாலின் அஷ்ர் என்று அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்றான். 10 இரவுகள் மீது சத்தியமிட்டு சொல்கிறான் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல வலயாலின் அஷ்ர்ங்கறான். 10 இரவுகள் மீது சத்தியமாக அப்படிங்கறான். அப்ப இந்த 10 நாளும் ஒரு சிறப்புக்குரிய, இன்னும் சிறப்புக்குரிய மாசமே சிறப்புக்குரியது. அந்த சிறப்புல இன்னும் சிறப்பு அந்த ஹஜ் மாசத்தின் முதல் 10 நாள் அப்படிங்கிறது இன்னும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. இந்த 3 மாசம் 4 மாசம் சங்கையான மாசம், ரஜப் மாசம், இடையில இந்த துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் என்கிற இந்த 4 மாசம் இருக்குது இல்லையா? இந்த மாசங்கள் ரொம்ப சங்கையான மாசம் என்று சொன்னதுக்கு என்ன அதுல விசேஷமான அமல்கள் இருக்கிறது? இதுல சங்கையான மாசம் என்று சொல்றாங்களா, என்ன அமல்கள் இருக்குது? இப்ப 10 நாள் அமல் செய்ததுக்கு அவ்வளவு பெரிய கூலி இருக்குதுன்னா அதுல என்ன விசேஷமான அமல் இருக்குது அப்படி என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன அமல் செய்யுங்க அப்படி என்று குறிப்பிட்டு சொல்லல. வளமையாக செய்யக்கூடிய அமல்களை பித்அத் இல்லாம, நபி அவர்கள் காட்டி தராம நாங்க உருவாக்கிட்டு இது மாதிரி இல்லாம வளமையான அமல்கள், நோன்பு வச்சுக்கலாம், தர்மங்கள் செய்யலாம், முன்பின் சுன்னத்து தொழலாம், தஹஜ்ஜத் தொழலாம், குர்ஆன் ஓதலாம், இது மாதிரியான அமல்கள் இருக்கிறது. சுன்னாவுல ஹதீஸ்ல வரக்கூடிய அமல்களை அதிகமாக செய்யும் போதே அது மிக சிறப்புக்குரியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இமாம்களுடைய ஃபத்வாக்களாக இருக்கிறது. ஒரே ஒரு ஹதீஸ், லைஃபான ஹதீஸ் வருது. இந்த 10 நாள் நோன்பு வைப்பாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 நாள் நோன்பு வைக்க முடியாது, ஏன்னா 10வது நாள் பெருநாள், 10வது நாள் ஹஜ் பெருநாள். அப்ப நோன்பு வைக்க முடியாது 10வது நாள். ஆனா சரியான ஹதீஸின் பிரகாரம் நாங்க அந்த இன்ன அமல் தான் அப்படி என்று குறிப்பிட்டு வரல, நாங்க அமல்கள் செய்யலாம். அடைக்கட நாங்க நோன்பு வைக்கலாம், தர்மங்கள் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம். அது அவ்வளவு சிறப்புக்குரியது. அதுல நம்ம ரொம்ப கவனமாக நம்முடைய நாவ கண்ண பேணி கூடக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது. இப்ப அந்த காலகட்டங்கள்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அந்த குறைஷியர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த நாட்கள் புனிதமானது, இந்த மாசம் புனிதமானது, அதுல சண்டை செஞ்சிடக்கூடாது, இதுல யுத்தங்கள் நடக்காது, எதிரியை கண்டா கூட சண்டைக்கு போக மாட்டாங்க. அப்ப இந்த நம்ம நாட்கள்ல என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா சண்டை செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சண்டை செய்ய வேண்டிய ஒரு தேவை வந்துட்டா இந்த நாளுக்கு பதிலாக, இந்த மாசத்துக்கு பதிலாக இன்னொரு மாசத்தை புனிதமான மாசம் ஆகிட்டு இதுல போய் சண்டை செய்வாங்க.
சில ஊர்கள் அத்துமுறது, நாடு பிடிக்கிறது, வழிபோக்கர்களை கொள்ளையடிக்கிறது, பகை தீர்த்துக்கிறது, இது மாதிரியான காரியங்களுக்காக என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ் ஹலாலாக்கி வச்சத ஹராமாக்கி, ஹராமாக்கி வச்சத ஹலாலாக்கக்கூடிய ஒரு விவகாரம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இது அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவினுடைய 37வது வசனத்துல என்ன சொல்றான்னு சொன்னா, இன்னமன் நஸீஉ ஜியாதத்துன் ஃபில் குஃபர். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் ஹராமாக்கி வைத்ததை ஹலாலாக்கி ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றை நீங்க மாத்துறீங்களே, இது இன்னும் உங்களுக்கு மேலதிகமான குஃப்ரா இருக்குது. ஏற்கனவே நீங்க நிராகரிப்பில் இருக்கிறீங்க, அதுக்குள்ள அல்லாஹ் புனிதமான மாசம் என்று சொன்னதை நீங்க மாற்றி அமைக்கிறீங்களே, இது ஜியாதத்துன் ஃபில் குஃபர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான். வல்லு பிஹில்லதீன கஃபரு. இதை வைத்து நிராகரித்தவர்கள் என்ன செய்கிறார்கள், நிராகரிக்கக்கூடியவர்கள் வழிகெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யுஹில்லூனஹு ஆமன் வ யுஹர்ரிமூனஹு ஆமா. ஒரு மாசத்தை இவங்க ஹலாலாக்கிட்டு இன்னொரு மாசத்தை ஹலாலாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய சட்டத்துல இவங்க கை வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, அப்ப இதை மாத்தி அமைக்க கூடாது. புனிதமான மாசம் எப்பவுமே புனிதமான மாசம் தான். இந்த துல்காஅதா மாசத்துலதான் ஹுதைபியா உடன்படிக்கையும் நடந்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குறைஷியர்களுக்கும் இடையில நடந்த மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை தான் அந்த ஹுதைபியா உடன்படிக்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு தடவை தான் ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஹஜ் ஹஜ்ஜத்துல் விதான்னு நம்ம சொல்றோம். ஹஜ்ஜத்துல் விதா என்றால் பிரியாவிடை ஹஜ். என்ன பிரியாவிடை ஹஜ்? அவர் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பிரியாவிடை ஹஜ். அந்த ஹஜ்ஜோட அவங்க மரணத்தை நெருங்குறாங்க. அதனால ஹஜ்ஜத்துல் விதா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் அவர் 4 தடவை உம்ரா செஞ்சிருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அந்த ஹஜ் அந்த உம்ரா எல்லாமே துல்காஅதா மாசத்துல தான் நடந்தது. இந்த மாசத்துல தான் வந்து என்ன செய்யறாங்க, உம்ரா செய்யறாங்க. இப்ப இந்த மாசத்துல உம்ரா செய்ய விட மாட்டாங்க. ஏன்னா ஹஜ்ஜுக்காக அந்த இடத்தை ஏற்பாடுகள் செய்யணும். அதுக்காக வேண்டி ஹாஜிகள் மட்டும்தான் இந்த மாசத்துல என்ன செய்வாங்க, உம்ரா செய்வாங்க. உம்ரா குரூப் இந்த மாசத்துல போயிட்டு வர முடியாது. ஏன்னா இந்த மாசத்துக்கு முதல் மாசம் தான் என்ன செய்வாங்க, உம்ரா போவாங்க. இந்த மாசத்துல இருந்து உம்ராவை நிப்பாட்டிட்டு ஹஜ்ஜுக்குரிய கடமைய ஏற்பாடு செய்வாங்க. அது நிர்வாகத்துக்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்காஅதா மாதம் ஹஜ்ஜுக்காக என்ன செய்யறாங்கன்னா 1500 தோழர்களை கூட்டிக்கிட்டு மக்காவுக்கு போறாங்க. அப்ப மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்திருந்த நேரம், ஹிஜ்ரி 6ல வந்து என்ன செய்யறாங்க, போறாங்க. போகும்போது இவங்க பெரிய ஒரு படை திரண்டு வந்த உடனே மதீனாவுல இருக்கிறவங்க, மக்காவுல இருக்கிறவங்க பயந்துட்டாங்க. நம்மள நாடு பிடிக்க போறாங்க, நம்மள ஆக்கிரமிக்க போறாங்க, கௌபத்துல்லாவை கைப்பற்ற போறாங்க அப்படின்னு அவங்க யுத்தத்துக்கு தயாராகிறாங்க. இப்படி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழரை அனுப்பி வைக்கிறாங்க. நாங்க சண்டைக்கெல்லாம் வரல, உம்ராக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு போய் கேட்டுட்டு வாங்கணும்னா, பேச்சுவார்த்தை போனவரை கூட அவங்க அடிச்சு அவர் ஒட்டகத்தை அறுத்து அவரு அங்கிருந்து தப்பி பொழைச்சி ஈச்சேன் தோட்டங்கள் வழியாக தப்பி வந்து என்ன செய்யறாரு, வந்து சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே அது பெரிய ஒரு மோசமான ஒரு செயல். ஏன்னா இந்த 2 நாட்டுக்கு இடையில பேச்சுவார்த்தைக்காக போறவங்க பாதுகாப்பா அனுப்பி வைக்கப்படணும், அவங்களை கொல்லக்கூடாது. அப்படி இவங்களை அடிச்சு கொல்ல முயற்சி செஞ்சாங்கிறதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கோவப்பட்டாங்க. அப்போ ஒரு மரத்துக்குள்ள பையத்தை எடுக்கிறாங்க. அதை பையத்துவான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான். எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் மேல ரசூலுல்லாஹ்வுடைய கையில சத்தியம் கொடுத்துட்டாங்க, நாங்க உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கிறோம், நீங்க சொல்றதை நாங்க கேட்போம், விடுறதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க உத்தரவாதம் கொடுக்குறாங்க. பையத்துவான் அந்த சத்தியத்தை செஞ்சவங்களுக்கு அல்லாஹ் தஆலா முன்பின் பாவங்கள் மன்னிக்கிறான், அவங்கள பொருந்திக்கிட்டான் எல்லாம் குர்ஆன் வசனம் வருது. அதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்கள வந்து சொல்றாங்க, நீங்க வேணுமெண்டா தவாப் செஞ்சுட்டு போங்க, அவங்க வர முடியாதுன்னா உஸ்மான் ரலியல்லாஹு, நான் தவாப் செய்ய வரல, நபி அவங்க தவாப் செய்யாம நான் தவாப் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துட்டீங்கன்னா அவரை விட வேண்டாங்கிறாங்க. போனவரை வெளியில விடல, அடைச்சு வச்சுக்கிட்டாங்க. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டுட்டாங்கிற ஒரு வதந்தி வந்து சஹாபாக்கள்லாம் ரொம்ப தயாராகிறாங்க. என்ன செய்யறாங்க, அங்க போகணும், யுத்தம் செய்யணும்னு தயாராகும் போது அவங்க இருந்து வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. இப்ப திரும்பி போங்க, அடுத்த வருஷம் உம்ராக்கு வாங்க, 10 வருஷம் நமக்குள்ள யுத்தங்கள் இல்லை, சண்டை செய்யக்கூடாது
அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. இதுதான் ஹுதைபியா உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கை சாத்துறாங்க. இது இந்த துல்காதா மாசத்துல என்ன செய்யுது நடக்குது. அப்ப இது போக இந்த மாசத்தினுடைய சிறப்புகளை நாங்க கண்ணியப்படுத்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் என்ன இந்த மாசத்தினுடைய சிறப்புகளாக வைத்திருக்கிறாங்கன்னா அரஃபா நோன்பு. அது வரக்கூடிய மாசம். இப்ப வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாம பிற 29. அப்ப தலைப்புற பார்ப்போம். அந்த தலைப்புரை பார்க்கும்போது இப்ப இலங்கையினுடைய உள்நாட்டு புற அதே மாதிரி சர்வதேச புற ரெண்டுமே இன்றைக்கு 27 தான். ஒரே டேட்ல தான் இப்ப இந்த மாசம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப இலங்கையில் உள்ள மக்களும் தான் சர்வதேச புறை அடிப்படையில் இருக்கக்கூடியவங்களும் தான் ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா புறையை எதிர்பார்ப்போம். புற தெரிஞ்சிட்டேன்னு சொன்னா திங்கக்கிழமை நமக்கு என்ன செய்யுது புறை உண்டாகுது. ஹஜ் மாசத்தினுடைய ஆரம்பம். அப்ப புற தென்படல அப்படின்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை ஹஜ் மாசத்தினுடைய ஒரு நாளாக என்ன செய்யப்படுது பிரகடனப்படுத்தப்படுது. அப்ப இந்த 10 நாளும் சிறப்புக்குரிய நாள். 10வது நாள் தான் நம்ம அறுத்து பருகிறது, உலகியா கொடுக்கிறது. உலகியா கொடுக்கக்கூடியவங்க நம்மள்ட்ட இருந்தா இந்த ஹஜ் மாசத்துல ஹஜ்ஜிக்கு போகாதவங்க நாங்க என்ன செய்வோம்னா உலகியா கொடுப்போம். எப்ப பெருநாள் தொழுதுட்டு பெருநாள் குத்துபாவை தொழுதுட்டு நம்ம உலகியா கொடுப்போம். அந்த உலகியா கொடுக்கக்கூடிய நியத்து வைக்கிறவங்க இப்ப 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுப்பாங்க, அல்லது தனியே ஒரு மாடு கொடுப்பாங்க, அல்லது ஆடு கொடுப்பாங்க. இப்படி நாங்க உலகியா கொடுக்கறதாக இருந்தால் அந்த உலகியா கொடுக்கறதுக்கு நேர்ச்சி வச்சவங்க நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஹஜ் மாசத்தின் தலைப்புறையில இருந்து மீசையை கத்தரிக்கிறது, முடி இறக்கிறது, அக்குள் முடி அவுரத்து முடி இறக்கிறது, நகம் பட்டுறதை நிறுத்திடும். அப்ப வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நாம என்ன செய்யலாம்? நகம் பட்டலாம், மீசை வலிக்கலாம், அக்குள் முடி அவுரத்து முடி நாம என்ன செய்யலாம்? இறக்கலாம். சில வேளை ஞாயிற்றுக்கிழமை புற தெரிஞ்சுன்னா திங்கக்கிழமையில இருந்து நாம என்ன செய்யணும்? உலுஹியா கொடுக்கும் வரைக்கும் நகம் பட்டக்கூடாது. இது நாம செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்குது. இது யாரு இதை ஃபாலோ பண்றாங்க? அந்த குடும்ப தலைவர். இப்ப நான் என்ற குடும்பத்தின் சார்பாக ஒரு உலுஹியா கொடுக்கறதுக்கு நியத்து வச்சுட்டேன். நான் தான் என்ன செய்யறது இல்லை, முடிவெட்டுறது இல்ல, மீசை கத்தரிக்கிறது இல்ல, நகம் பட்டுறது இல்ல, வழங்கிட்டா. அதுக்கு முன்ன நம்ம வெட்டிடலாம். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்? வெட்டலாம். அந்த குடும்பத்தில் உள்ள மத்தவங்க வெட்டலாம், மத்தவங்க வெட்டலாம். இப்ப நான் என்னுடைய மனைவி பிள்ளைகள் சார்பாக நான் கொடுக்கிறேன். ஆனா நான் தான் அந்த சடங்கை செய்யறது. வீட்டுல உள்ளவங்க மத்தவங்க நகம் வெட்டலாம், வெட்டிடலாம். அப்ப 7 பேர் பங்கு சேர்ந்திருப்பாங்க ஒரு மாட்டுல. அந்த 7 பேரும் நகம் வெட்ட மாட்டாங்க, முடி வெட்ட மாட்டாங்க. இந்த விஷயத்துல நம்ம இப்பவே கவனமா இருக்கணும். சில வேளை நம்ம இப்ப ஐடியா இல்ல, உலுஹியா கொடுக்கறதுக்கு இப்ப கையில காசு இல்ல, இதுவரைக்கும் நம்ம அந்த எண்ணம் இல்ல இருக்கிறோம். ஹஜ் மாசம் தொடங்கிட்டு 4 5 6 நாள் போயிட்டு திடீரென்று நமக்கு ஒரு வாய்ப்பு வருது, நம்மளும் உலுஹியா கொடுக்கலாமே என்று நம்ம நியத்து வச்சுட்டா அந்த நியத்து வெச்சத்துல இருந்து கொடுக்கும் வரைக்கும் நாம என்ன செய்யக்கூடாது? முடி வெட்டுறது, நகம் வெட்டுறது நாம என்ன செய்யணும்? நிறுத்திடணும். இது இந்த உலுஹியாவினுடைய கொடுக்கக்கூடியவர்களுடைய ஒரு சட்டமாக இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஹஜ்ஜுக்கு போகாதவங்க நாங்க அரபாவுடைய நோன்பு வைக்கிறது. ஹஜ்ஜுக்கு போனவங்க நோன்பு வைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த நோன்பு கடமை இல்லை. ஹஜ்ஜி போனவங்க இப்ப இதுவரைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. திங்கக்கிழமையும் ஒரு கடைசி குரூப் என்ன செய்யுது? ஹஜ்ஜுக்கு என்ன செய்யுது? நம்மளோட ஊர்ல இருந்து புறப்பட்டு செவ்வாய்க்கிழமை போகுது. ஹஜ்ஜுக்கு நமக்கு தேவைப்பட்டது என்னன்னு சொன்னா யௌமு தர்வியா என்கிற அந்த 8வது நாள், அரஃபா நாளுக்கு முந்தின நாள் இருக்குதானே 8வது நாள், அது யௌமு தர்வியா. அந்த யௌமு தர்வியாக்கு முன்ன போய் அவர் ஒரு உம்ரா செஞ்சுக்கிட்டாண்டா, அது ஒரு நாள் போதும். ஒரு 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் போதும் ஒரு உம்ரா செய்யறதுக்கு. ஒரு நாள் முன்ன போனாலே போதும். அப்போ ஒரு நாள் போய் என்ன செய்வாங்க? இங்கிருந்து போகும்போது இஹ்ராம் கட்டிக்கிட்டு போய் உம்ரா செய்வாங்க. உம்ரா செஞ்சுட்டு அந்த உம்ரா முடிய கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த இஹ்ராம் உடுப்பை களைஞ்சிருவாங்க. களைஞ்சி 8வது நாள் திரும்ப உடுப்பு போடுவாங்க. 8வது நாள் யௌமு தர்வியாக்கு என்ன செய்வாங்கன்னா இஹ்ராம் உடுப்பு அணிவாங்க. இஹ்ராம் உடுப்பை அணிஞ்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா மினாவுக்கு போவாங்க.
இதுல இருந்து மக்காவுல இருந்து அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டல்கள்ல இருந்து அல்லது வெளியில மதீனாவுல இருந்தாங்கன்னா மதீனாவுல இருந்து மினாவுக்கு 8வது நாள் வருவாங்க. அதான் ஹஜ்ஜி ஆரம்பிக்கக்கூடிய நாள். 8வது நாள் மினாவுல தங்கி இருந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அங்க லோகராசரை சேர்த்து சுருக்கி தொழுவாங்க. அங்க தொழுதுகிட்டு இருந்துட்டு என்ன செய்வாங்கன்னா சுபஹு தொழுதுட்டு அரபாவுடைய நாள் 9வது நாள் அரபா மைதானத்துக்கு என்ன செய்வாங்க, காலையில தல்பியா சொல்லிக்கிட்டு அரபா மைதானத்துக்கு போவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல் ஹஜ்ஜு அரஃபாங்கறாங்க. ஹஜ்ஜ்ங்கிறது அரஃபா தான் அப்படிங்கறாங்க. அப்ப அரஃபாவுல போய் அன்னைக்கு என்ன செய்யும், ஒரு ஜும்மா குத்பா பேசுவாங்க. அந்த குத்பா நடக்கும். அங்க லோஹராசர சேர்த்து சுருக்கி தொழுவாங்க. தொழுதுட்டு அங்க இருந்து மக்ரிப் தொழுதுட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா அங்க இருந்து முஸ்தலிஃபாவுக்கு வருவாங்க. முஸ்தலிஃபாவுல வந்து அன்னைக்கு இரவு தங்குவாங்க. தங்கிட்டு 10வது நாள் பெருநாள் நாள் காலையில அவங்களுக்கு பெருநாள் தொழுகை கிடையாது, நமக்கு தான் பெருநாள் தொழுகை. அவங்க வந்து என்ன செய்வாங்க, திரும்ப மீனாவுக்கு வந்து தங்கி கல்லறிய போவாங்க. கல்லறிவாங்க, 3 இடத்துல கல்லறிவாங்க. கல்லறிஞ்சிட்டு அறுத்து பலியிடுவாங்க. அறுத்து பலியிட்டு முடிய முட்டை அடிப்பாங்க. அதான் ஹஜ்ஜி கடமை. அந்த ஹஜ்ஜி கடமை முடிய வலிச்சிட்டு 3 நாள் அங்க தங்கி இருந்து ஒவ்வொரு நாளும் போய் கல்லறிவாங்க. கல்லறிஞ்சிட்டு தவாஃபுல் விதான்னு சொல்ற மக்காவுக்கு போய் இன்னொரு தவாஃப் என்ன செய்வாங்க, செஞ்சிருவாங்க. அதோட ஹஜ்ஜி கடமை முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் ஹஜ்ஜி. இங்க இருக்கிற நமக்கு அரபாவுடைய நாள்ல நோன்பு வைக்கிறது கடமை. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சௌமி யௌமி அரஃபா, அரபாவுடைய நாள் நோன்பு நோற்றல் ஒரு வருஷத்துக்கு முந்தின பாவங்களுக்கு பிராயச்சித்தமா இருக்குது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சௌமி யௌமி அரஃபான்னு தான் சொல்றாங்க. அரபாவுடைய நாளில் நோன்பு நோற்றல் அப்படிங்கிறாங்க. அரபாவுடைய நாளில் நோன்பு நோற்றல் என்றால் என்ன, மக்காவில் அந்த அரபாவுல மக்கள் தரிபட்டு இருக்கிற நாள் தான் அரபா நாள். இப்ப அரபாங்கிறது ஒரு இடத்தின் பெயர், அது ஒரு இடத்துல ஒரு ஊர்ல இருக்குது. அரபாங்கிறது ஒரு ஊர்ல இருக்குது. இப்ப நம்ம உலகத்துல எங்க புற கண்டாலும் நம்ம என்ன செய்யறோம், நோன்பு வைக்கிறோம். சர்வதேச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமூலு ருயதிஹி வஅத்திரிலு ருயதிஹி, பிறைய பார்த்து நோன்பு வைங்க, பிறைய பார்த்து நோன்பு விடுங்க, பிறை உங்களுக்கு மறைக்கப்படுமாக இருந்தால் இருக்கிற மாசத்தை 30 பூர்த்தியாக்குங்க. யாராவது சாட்சி சொன்னா சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது தூரம் சொல்லல, பக்கத்துலயா அடுத்த நாடா ஒன்னும் சொல்லல, சாட்சி சொன்னா ஏற்றுக்கொள்ளுங்க. அதனாலதான் நம்ம சாட்சி சொல்லப்பட்டால் என்ன செய்யறோம், ஏத்துக்கிறோம். விளங்கிட்டா? அப்ப அந்த மறைக்க கூடாது. சாட்சிகள் சொல்லப்பட்டுச்சுன்னா என்ன செய்யக்கூடாது, மறைக்க கூடாது. ஒரு மூமினான ஒரு மனுஷன் ஒரு முஸ்லீம் சொல்றாரு, பிறையை பார்த்தால் சொல்றாருன்னா நம்ம என்ன செய்யறோம், ஏற்றுக்கிறோம். இப்படி நம்ம நோன்பு வைக்கிறோம். அது வந்து ஒரு சிலர் சர்ச்சைக்குரியதாக என்ன செய்யறாங்க இருந்தாங்க. சரி, ஆனால் இந்த ஹஜ் மாசத்துல அவங்களால மறுக்க முடியாது. ஏன்னா ஹஜ் மாசத்துல என்ன செய்யணும், அரபாவுடைய நோன்பு வைக்கணும். அத ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா சௌமி யௌமி அரபான்னு தான் சொல்றாங்க. அரபாவுடைய நாள் நோன்பு. அரபாவுடைய நாள்ங்கிறது என்ன, அரபாவுல மக்கள் தரிவர்ற நாள் தான் அரபாவுடைய நாள். இன்னைக்கும் அரபா இருக்குதான், அரபா நேற்றும் இருந்துச்சு, நாளைக்கும் இருக்கும். அரபாவுடைய நாள்ங்கிறது இப்ப அரபாவுல மக்கள் தங்குற நாள் தான் அரபாவுடைய நாள். அதை நம்ம தெளிவா என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அப்ப நம்ம அரபாவுல மக்கள் இன்னைக்கு தறி வர்றாங்கிறத நம்ம லைவா பாத்துக்கிறோம். லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க, நேரடியா போடுவாங்க. இலங்கையில வந்து முஸ்லிம் நிகழ்ச்சியில என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க அரபாவுடைய நாள் அப்படி என்ன செய்யறாங்க காட்டுறாங்க. மக்கள் அரபாவுல தறி வர்றத காட்டுறாங்க. நம்மளும் ஹஜ்ஜி பண்ணாங்கள்ட்ட போன்ல பேசிக்கிறோம், நாங்க அரபாவுல நிக்கிறோங்கிறாங்க. எல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஒரு சிலர் என்ன செய்யறோம் சொன்னா, நாளைக்கு தான் எங்களுக்கு அரபா நாள், நாளைக்கு தான் நோன்பு 9, நாளைக்கு நாங்க என்ன செய்யறோம், நாங்க வந்து நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க ஒரு சிலர் வந்து நினைக்கிறாங்க. அது தப்பு. ஏனென்றால் அரபாவுடைய நாள் என்கிறது அரபாவுல மக்கள் தரிவர்ற நாள். அன்னைக்கு தான் நாங்க என்ன செய்யணும், அந்த நோன்ப வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். எனவே அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அந்த நோம்பினுடைய சிறப்பு அவ்வளவு பெரியது. ஒரு வருஷத்துக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள் அது. அந்த நாளில் நோன்பு நோக்கணும் நாம இன்ஷா அல்லாஹ் முடியுமானவங்க. எனவே அது அரபாவுல மக்கள் தரிபடும் போது நாம என்ன செய்யறோம், அரபாவுடைய நாளில நோன்பு வைக்கக்கூடியவர்களாக நாங்க இருக்கணும். அது போக அதுக்கு அடுத்த மாசம் முஹர்ரம் மாசம், அதுக்குரிய சிறப்பு என்ன, 3 மாசம் சிறப்புக்குரிய மாசம் நான் பார்த்தோம். அந்த முஹர்ரம் மாசத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா அதுல ஆஷுரா தாஷுஆ நோன்பு, அதான் அதுக்குரிய சிறப்பு.
மற்றபடி இந்த மாசம் முழுக்க அமல்கள் நம்ம செய்யணும். இந்த மாசம் முழுக்க இந்த மாசம் தான் துல் கஅதா, வார மாசம் துல் ஹஜ்ஜி, அதுக்கு அடுத்த மாசம் முஹர்ரம், எல்லா மாசமும் அந்த சிறப்புள்ள அமல்களை நம்ம செய்யணும். அதுல அநியாயம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா 37வது வசனத்துல 36வது வசனத்துல சொல்றான். சூரத்து தௌபாவினுடைய 36வது வசனத்துல சொல்றான், என்ன செய்றான்? வலா தலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே அநீதி செய்யாதீங்கங்கறானே அல்லாஹ். அப்ப பாவம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா மத்த மாசத்துல பாவம் செய்யலாமான்னு நம்ம சிலர் கேள்வி வரும். இந்த மாசத்துல பாவம் செய்யாதீங்க அப்படின்னா மத்த மாசத்துல மட்டும் பாவம் செஞ்சிடலாமா அப்படின்னா, இந்த மாசத்துல பாவம் செய்யாதீங்கன்ற என்ன அர்த்தம்னா, இந்த மாசத்துல பாவத்துக்கு அவ்வளவு பெரிய தண்டனை அதிகமா இருக்கு. எப்பவுமே பாவம் செய்யக்கூடாது, இந்த மாசத்துல இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கு அர்த்தம். இப்ப நம்ம நோன்பு வந்தா என்ன சொல்லுவோம்? நோன்பு வந்தா நோன்பு காலம் குர்ஆனை வச்சு ஓதுங்கன்றோம். அப்ப மத்த மாசத்துல குர்ஆனை வச்சு ஓதுறது இல்லையா? நோன்பு காலம் ஏன்டா போய் சொல்றேங்கிறோம். அப்ப மத்த மாசம் போய் சொல்லலாமா? எப்பவுமே போய் சொல்லக்கூடாது, நோன்பு மாசம் போய் சொன்னா தண்டனை கூட இருக்குது. எந்த ஒரு பாவத்துக்கும் அந்த நிலைமைக்கு ஏற்ப தண்டனை கூடும். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப உதாரணமா அந்த இஸ்லாமிய ஆட்சி இருக்குமாக இருந்தால் விபச்சாரம் செஞ்சவங்களுக்கு தண்டனை எப்படி? திருமணம் முடிக்காதவங்க விபச்சாரம் செஞ்சா சவுக்கடி, ஊர் மத்தியில எல்லாரும் பார்க்கக்கூடியதா அவங்களுக்கு கசையாடி இருக்கும். ஆனால் திருமணம் முடித்தவர்கள் விபச்சாரம் செஞ்சு அவங்கள மரண தண்டனை தான், அவங்கள கொன்றுவாங்க. இது இஸ்லாமிய ஆட்சி. அப்ப ஒரே பாவம் தான், அவங்களுக்கு தண்டனை கூட. ஏன்னா நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லைல்ல, உனக்கு திருமணம் ஆயிருக்கு, நீ மனைவியோட இருக்கிற, நீ எப்படி இந்த பாவத்தை செய்வேன்? தண்டனைக்குரியது, கடுமையான குற்றத்துக்குரியது. அப்படி நம்ம அந்த பாவத்தினுடைய விஷயத்தை வச்சு அல்ல, பாவத்தினுடைய நிலையை வச்சு தண்டனை அதிகமா இருக்கு. அப்ப பாவத்துக்கு தண்டனை இருக்கு, ஆனா புனித மாசத்துல பாவம் செஞ்ச தண்டனை அதிகம். நன்மைக்கு ஒரு அமலுக்கு கூலி இருக்குது, ஆனா புனித மாசத்துல அமல் செஞ்சா கூலி இன்னும் அதிகம். ரமலான்ல பல மடங்கு கிடைக்குது இல்ல, அது மாதிரி இதுல அமல்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க சுட்டி காட்டுறாங்க. எனவே இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை நாங்க என்ன செய்யணும்? பின்பற்றணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஹஜ்ஜத்துல் விதாவுல வச்சு இந்த ஹஜ் மாசத்துல அரபாவுடைய மைதானத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உரையாற்றுறாங்க. அந்த உரையில என்ன சொல்றாங்கன்னா, இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா ஹலால் பல்லக்துங்கறாங்க. இது புகாரியில வரக்கூடிய ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நிச்சயமாக உங்கள் ஒருவருடைய உயிர், ஒருவருடைய மானம், ஒருவருடைய சொத்து, உடம்பு, இது இந்த மாதத்தை போன்று, இந்த நாளை போன்று, இந்த ஊரை போன்று புனிதமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க சொல்றாங்க. அப்ப இந்த மாதம் புனிதமானது, ஃபி ஷஹரிக்கு மாதாங்கறாங்க. இந்த மாதம் புனிதமானது, இந்த ஊரு புனிதமானது, இன்றைய நாள் இன்னும் விசேஷமானது அப்படிங்கறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி, அவ்வளவு புனிதமானது ஒரு மனிதனுடைய மானம், ஒரு மனிதனுடைய உயிர், ஒரு மனிதனுடைய சொத்து அப்படிங்கிறாங்க. 3 புனிதத்தை சொல்லி 3 புனிதத்தை காட்டுறாங்க. இந்த மாசம், இந்த நாள், இந்த இடம், இது 3 புனிதம். நமக்கு என்ன புனிதம்னு சொல்றாங்க? ஊரால உயிர், உடைமை, மானம் புனிதமானது அப்படிங்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஒரு புனிதமான ஒரு மாதமாக நமக்கு சொல்றாங்க. அந்த புனிதத்தை நாங்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக நாங்க என்ன செய்யணும்? இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எனவே இந்த மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியது, அந்த மாதங்களை சிறப்புக்குரியதாக ஆக்கி அதிகமான அமல்களை நாங்க செய்யணும். நாவுகளை போன்றது, பாவங்கள் இருந்து நம்முடைய கையை, நம்முடைய நாவை, நம்முடைய எண்ணங்களை நாங்க தூய்மைப்படுத்துறது. தர்மங்கள் செய்யறோமா? இன்னும் அதிகமா தர்மம் செய்வோம். தொழுகைகளை பேணுதலாக நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இது ரொம்ப கவனிக்க வேண்டியது. அதுபோக இந்த ஆஷுரா தாசுஆ நோன்பு, அது அடுத்த மாசம் நம்ம செய்யக்கூடிய விசேஷமான ஒரு அமலாக இருக்கிறது. ஆஷுரா அப்படிங்கிறது 10வது நாள் அப்படின்ற அர்த்தம். தாசுஆ அப்படிங்கிறது 9வது நாள் அப்படி என்று அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வராங்க இல்லையா, ஹிஜ்ரத் வராங்க. மதீனாவுல யூதர்கள் இருக்கிறாங்க. யூதர்கள் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியா ஏற்றுக்கிட்டு, ஈசா நபியை ஏற்றுக்க மறுத்துக்கிட்டு, முகமது நபியை ஏற்று மறுத்தவங்க தான் யூதர்கள். ஈசா நபியை ஏற்றுக்கிட்டவங்க கிறிஸ்தவர்கள். இது நமக்கு தெரிஞ்சிருக்கும்.
இப்ப இந்த மதீனாவுல இவங்க தங்கி இருந்து அங்க அவங்களுக்குள்ளேயே இறுதி தூதர் வருவாருங்கிற எதிர்பார்ப்புல தான் யூதர்கள் இருந்தாங்க. ஆனால் அரபு வம்சத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக வந்தது அவங்களுக்கு பெரிய ஒரு எதிரியாக காணக்கூடியதாக அவங்களுடைய நிலைமை மாறி இருந்தது. அப்படி இருந்த போதுதான் அந்த யூதர்களிடத்தில் இந்த முஹர்ரம் மாசம் 10வது நாள் நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நபி அவங்க அவதானிக்கிறாங்க. கேக்குறாங்க, எதுக்கு நோன்பு வைக்கிறீங்க? இந்த ஆஷூரா நோன்புன்னு சொல்லுவாங்க. 10வது நாள் நோன்பு, இந்த மாசத்தின் 10வது நாள் நோன்பு. எந்த மாசம்? முஹர்ரம் மாசம், ஹஜ் மாசத்துக்கு அடுத்த மாசம். அப்ப கேக்குறாங்க, எதுக்கு நோன்பு வைக்கிறீங்க? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யூதர்கள் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடல்ல மூழ்கடிக்கிறதிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து ஃபிரௌன கடல்ல மூழ்கடிக்க வச்ச சம்பவத்தை சொல்றாங்க. அது நடந்தது இந்த 10வது நாள் தான்ங்கறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபிரௌன் படையோட விரட்டிக்கிட்டு வரான். மூசா நபி என்ன செய்றாங்க? கடல் நோக்கி ஓடுறாங்க. எதிரியும் வந்தாச்சு, கடலும் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு இருந்த ஒருத்தர் சொல்றாரு, இன்னால முத்ரகூன், நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம், நம்ம தப்ப முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், இல்ல அல்லாஹ் என்னோட இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான் அப்படி என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா அந்த கையில் கடல்ல அவனுடைய தடியால அடி அப்படிங்கறாங்க. அடிக்கிறாங்க, கடல் பாதையாக பிரியுது. இறங்கி அந்த வீதி வழியா இறங்கி ஓடுறாங்க. அவங்கள கரையை தாண்டுறாங்க. ஃபிரௌனுடைய கூட்டத்தினர்களும் பாதை தானே இருக்குது, விடக்கூடாது என்று இறங்கி விரட்டுறாங்க. அப்ப இவங்க எல்லாம் கடலுக்குள்ள இறங்கி இருக்கும்போது மூசா நபியும் அவருடைய கௌமும் கடலை விட்டு வெளியில போறாங்க. அப்ப பாதையை மூடி விட்டாங்க. கடல் அவ்வளவு பேரும் மூழ்கடிக்க வச்சு அப்படியே அழிக்கிறான். ஒரு படிப்பணிக்காக செய்யறான்னு வச்சுக்கோங்களேன். இது முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாள் நடந்தது. இந்த நன்றி கடனுக்காக நாங்க நோன்பு வைக்கிறோம் அப்படி என்று யூதர்கள் சொன்னாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் உங்களை விட நாங்கள் ரொம்ப கடமையானவர்கள். அவருக்கு நன்றி கடன் பண்றதில்ல, அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யறதில்ல. எனவே நான் வைக்க போற நோன்பு அப்படின்னு சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆஷூரா நோன்பு என்ன செய்றாங்க? முஹர்ரம் மாசத்து நோன்பை வச்சுக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொன்றாக யூதர்களுக்கு மாறு செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர்களுக்கு மாறு செய்றாங்க. அவங்க அந்த முடியெல்லாம் நரைச்சி வெள்ளையாயி பஞ்சு மாதிரி ஆயிருக்கும் இல்லையா யூதர்களுக்கு, அதை அப்படியே வச்சு கிடிப்பாங்க. சாயம் போட மாட்டாங்க, மருதாணி போட மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பாக்குறாங்க. அவங்க அப்படியே வெள்ளை ரெண்டு தாடியோட முடியோட வயதான தோழர்களை கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் சாயம் போடாம இருக்கிறீங்க? யூதர்களுக்கு மாறு செய்யுங்க, சாயம் போடுங்கன்றாங்க. அப்படி யூதர்களுக்கு மாறு செய்ய சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் 10வது நாள் நோன்பு வைக்கிறாங்க, நாமளும் 10வது நாள் நோன்பு வைக்கிறோம். அவங்களுக்கு மாறு செய்யணும். அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளும் நோன்பு வைப்பேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட சொல்றாங்க. ஆனா அடுத்த முஹர்ரம் வர்றதுக்கு இடையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? மரணிச்சிடுறாங்க. அப்ப அவங்க அந்த முஹர்ரம் அந்த 10வது நாள் வாரத்துக்கு இடையில மரணிக்கிறதுனால சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த 9வது நாளும் நோன்பு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க தானே, இருந்தா நம்ம வைப்பேன்றாங்க. எனவே அது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தான். அதனாலதான் இந்த ஆஷூரா தாஷூஆ நோன்பு முஹர்ரம் மாசத்துல நம்ம என்ன செய்யறோம்? நோன்பு வைக்கிறோம். எனவே அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இந்த மாதங்களில் 4 மாதம் புனிதமானது. அதுல துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் தொடரா வருது. இடையில ரஜப் மாசம் இருக்குது. இந்த 4 மாசத்தின் சிறப்பு பற்றி அல்லாஹ் தஆலா 9வது அத்தியாயத்தின் 36வது வசனத்தில் என்ன செய்றான்? சொல்லி காட்டுறான். அதை நாங்க கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த மாதங்களில் அதிகமான அமல்களை செய்ய வேண்டும். குறிப்பாக வரக்கூடிய ஹஜ் மாசம், அரபாவுடைய நோன்பு. அரபாவுடைய நோன்பு என்பது அரபாவின் மக்கள் தரிவடும் போது பிடிக்கக்கூடிய நோன்பு. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில 9வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தில் அந்த மாதம் புனிதமானது, அந்த மாசத்துல நீங்க பாவம் செஞ்சிடாதீங்க என்று சொல்றதை நாங்க பார்த்தோம். அப்ப இந்த மாசத்துல மட்டுமில்ல, எப்பவுமே நாங்க பாவம் செய்யக்கூடாது.
இதுல குறிப்பாக நாங்க அந்த மாசத்தின் சிறப்பு, அதுல அரபா நோன்பு, அங்கல ஆஷுரா தாஷுவா நோன்பு, இப்படி சிறப்புகளை சுன்னத்தான அமல்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், பரலான கடமைகளை நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பரல சரியா செஞ்சதான் சுண்ணத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு. நாங்க பரல விஷயத்துல பொடுபோக்காக இருக்கக்கூடாது. அதுலயும் குறிப்பாக நம்ம பொடுபோக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அந்த தொழுகை தான். இந்த தொழுகையில நிறைய பேர் ரொம்ப பொடுபோக்கா இருக்கிறாங்க. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் தொழுகையில பொடுபோக்கா இருக்கிறாங்க. சொல்றாங்க, ஒரு ஈமானுக்கும் நிராகரிப்புக்கும் வித்தியாசப்படுத்துறது தொழுகைதான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்ப நாங்க முஸ்லிமா காபிரான்னு பேரை கேட்டுதான் நம்ம என்ன செய்வோம், பேரை முஸ்லிமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரை கேட்டுருவோம். நம்ம என்னப்பா பேர் என்ன அப்படின்னு, முருகன் முஸ்லீம் இல்லன்றோம், பண்டாண்டா முஸ்லிம் இல்ல அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கடா, முஸ்லிமா காபிரான்னு பாக்குறது தொழுகையை வச்சுதாங்கிறாங்க. நம்முடைய ஊருக்கு நம்முடைய நாட்டுக்கு தான் அரபுல பேர் வச்சா முஸ்லிம், அரபு அல்லாத மத்த பேரு தமிழ் அப்படின்னு, நம்ம ஹிந்து, அவங்கள கிறிஸ்டியன் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். ஆனா உலக நாடுகள்ல பேரு முஸ்லிமுக்குரிய அடையாளம் இல்ல. ஏன்டா அரபு பேசக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அரபுல பேரு வைப்பாங்க. நாங்க கூட தமிழ்ல பேரு வச்சுக்கோமா இல்லையா? மலர் என்று வச்சுக்கோம், சின்ன தம்பி என்று பேர் வச்சுக்கோம், வெள்ள தம்பி என்று பேர் வச்சுக்கிறோம், அருள் என்று பேர் வச்சுக்கிறோம், முஸ்லிம் தானே. ஆனா அந்த தமிழால பேர் வச்சுக்கிறோம், வச்சா தப்பு கிடையாது. நம்ம தமிழால பேர் வைக்கிறதுல தப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனா நம்ம வச்சுக்கிற பேரு முழுக்க அரபும் கிடையாது. இப்ப பேகம், பாத்திமா பேகம் என்கிறோமே, இந்த பேகம் அரபு பேரா? இல்ல. ஃபிரோசாங்கிறோம், ஃபிரோசாங்கிற அரபு பேரா? இல்ல. அப்ப இப்படியான இந்த பேர்களும் அரபு பேர்ல, இது உருது பேரு, பாரசீக பேரு, அப்படியான பேர்கள். உண்மையிலேயே சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பேர்ல இருந்தாங்க? அதே பேர்ல தான் இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்ன என்ன பேரு? உமர் தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்ன என்ன பேரு? அந்த பேரு தான். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு முன்ன என்ன பேரு? உஸ்மான் தான். அப்ப ஒவ்வொருத்தரும் அந்தந்த பேர்ல இருந்து தான் வந்தாங்க. இப்ப கதீஜா நாயே கல்யாணம் முடிச்சாங்க, கதீஜா தான். புறவும் அவன் கதீஜா தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள பேர் எப்படி இருந்துச்சு இஸ்லாத்துக்கு முன்ன? அதே பேரு தான், அதே ஃபாத்திமா தான், அதே ஹப்ஸா தான். எனவே அந்தந்த பேர்களை தான் வந்து என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அந்த பேர் மக்கள் அரபு பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, அரபுலயே இருந்தாங்க. சில வேளை பேர்களில் அர்த்தம் ஒரு கொடுமையாக இருக்குமா இருந்தா அப்ப மட்டும் பேரை மாத்திக்கிட்டாங்க. ஒரு நபி தோழர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, அவருக்கு ஹர்ப் என்று பேரு, ஹர்ப் அவர பேரு. ஹர்ப் என்றால் யுத்தம் அப்படின்ற அர்த்தம், யுத்தம் அப்படின்ற அர்த்தம். ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டு பேரை மாத்துப்பா, என்ன பேர் வைக்கலாம் யா ரசூலுல்லாஹ்? சில்ம்ங்கறாங்க, சமாதானம் அப்படிங்கறாங்க. யுத்தம்ங்கறத வார்ங்கற பேரை வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பீஸ்ஃபுல், பீஸ்ங்கறத வைக்கறாங்க. அப்படி இந்த கருத்து பிழையா இருந்தால் பேர் மாத்துறதுல என்ன இருக்குது? நிறைய இருக்குது. அது மாதிரி நம்ம ஆட்களும் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கருத்து பிழையான பேர்களை வச்சுக்கிறாங்க. உதாரணமா அப்துல் மனாஃப் என்று பேர் வைப்பாங்க. அப்துல் மனாஃப் என்ற மனாஃபின் அடிமை. மனாஃப்ங்கிறது என்ன? ஒரு சிலட பேரு. அப்ப அந்த சிலைக்கு அடிமையா அப்படி வைக்க கூடாது. அப்படி பேர் இருந்தா நம்ம என்ன செய்யணும்? பேர் மாத்தணும். அடுத்தது சிலர் பேர் வச்சுக்காங்க, அப்துல் ரசூல் என்று வச்சுக்குவாங்க. அப்துல் ரசூல், ரசூலுல்லாஹ்வுக்கு அடிமையா, நம்ம அல்லாஹ்வுக்கு அடிமையா? அப்துல் ரசூல் இல்ல, அப்துல்லா. அப்ப கருத்து பிழையாக இருந்தால் பேரை மாத்தணும். ஹாஜா என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஷாவுல் அமீத் என்றுவாங்க. ஷாவுல் அமீத் என்று பேர் வைக்க கூடாது. ஷாஹு அப்படிங்கிறது உருது மொழியில வந்து அரசன் அப்படின்ற அர்த்தம். ஷாவுல் ஹமீத், ஹமீத் என்ற அல்லாஹ், அல்லாஹ்வுக்கே அரசன் என்ற அர்த்தம். ஷாவுல் ஹமீத் என்ற என்ன அர்த்தம் வருதுன்னா அல்லாஹ்வுக்கே அரசன், ஹமீதுக்கே அரசன் அப்படின்னு பேர். அப்துல் ஹமீத் என்று தான் பேர் வைக்கணும், ஷாவுல் ஹமீத் என்று பேர் வைக்க கூடாது. நம்ம ஆட்கள் ஷாவுல் ஹமீத் என்று பேர் வைப்பாங்க, அது புல. அப்ப அந்த பேரை வச்சு இஸ்லாத்தை தீர்மானிக்கிறார்கள். நம்ம தொழுகையை வச்சுதான் என்ன செய்யணும்? தீர்மானிக்கணும். எனவே தொழுகை ரொம்ப முக்கியம்.
ஒரு மனிதனுக்கு காபிரா முஸ்லிமா என்று பிரிச்சு காட்டுறது தொழுகைதான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னறாங்க சொல்லி காட்டுறாங்க. சூரத்து நிசா 103வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்க, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதாங்க. இந்த தொழுகை என்பது மூமின்களுக்கு ஒரு நேரம் குறித்த கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எனவே கண்டிப்பா நேரத்துக்கு தொழுகை ஆகும். பருவ வயசு அடைஞ்ச ஒவ்வொருத்தரும் நம்ம தொழுகையாளிகளா இருக்கணும். மனைவிட்ட தொழுகை இருக்கணும், ஹஸ்பண்ட தொழுகை இருக்கணும், பிள்ளைகள்கிட்ட தொழுகை இருக்கணும். தொழுகை இல்லாதவங்களுக்கு கண்டிக்கணும். 10 வயசுக்கு மேல அவங்களை தண்டிச்சு அடிச்சு தொலை வைக்கணும் அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்து சொல்லி காட்டு. சூரா அல் முத்தஸிர் 42 43வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், சக்கர் என்கிற நரகத்தில் இருப்பவர்களிடம் கேட்கப்படும், சலக்கக்கும் ஃபீ சக்கர், ஏன் இந்த சக்கர் என்கிற நரகத்துக்குள்ள வந்தீங்கன்னு கேட்கப்படும். அவங்க என்ன சொல்லுவாங்க, மினல் முஸல்லீன், நாங்க தொழாம இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே தொழலாட்டி நரகத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு காரியமா அந்த காரியம். எனவே இந்த மாசங்கள் புனிதமானது. நோன்பு வச்சு பேசுறோம், சுன்னத்துக்களை பேசுறோம், தர்மத்தை பத்தி பேசுறோம். ஆனா முக்கியம் பரலான தொழுகை. அது எப்பவுமே இருக்க வேண்டியது. இந்த மாசம் இல்ல, எந்த மாசமும் பருவ வயசு அடைஞ்சலிருந்து உயிர் பிரியும் வரைக்கும் நாம் கடமையாக பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் தான் தொழுகை. இந்த தொழுகை பேணுதலாக நானும் நீங்கள் தொழ வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹ் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.